Hi guys. Hi guys. Welcome to another brand new episode of Fun Butter Jam. இன்னைக்கு ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோமலை. யா படத்தில் கிஷன் தாஸ், சிவாத்மிகா, ஹர்ஷத் கான், துளசி, பாண்டியன், விடிவி கணேஷ், வசந்த பாலன் அப்புறம் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. சித்துக்குமாரோட மியூசிக்கில் சரண் தியாகு இந்த படத்தையே கேட்காரு. ஸோ படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி படத்தோட பிளாட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சைல்ட்ஹுட்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காதலை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க ஒரு கதாநாயகன் படத்தில் நடக்கிற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபில்மியாக ஒரு ரொமான்டிக்காக ஒரு காதல் இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாரு. இவர் வினை தாண்டி ஒரு படம் பார்த்ததுக்கப்புறம் தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அவருக்கு அந்த ஒரு ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு காதல்னா இப்படிதான் இருக்கும், ஹோப்லெஸ் ரொமான்டிக்கா மாறுறாரு. இப்படிதான் இருக்கும் அப்படிங்கும் போது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அது அடிசா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸ்கூல்ல ஒரு லவ் அது வந்து இதாயிருது, காலேஜ்ல ஒரு லவ் அதுவும் வந்து இதாயிருது. அப்படிங்கும்போது படத்தோட பிரசன்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கல்யாணத்துக்கு தான் போறாரு. அவரோட எக்ஸோட கல்யாணத்தை வந்து ஸ்டாப் பண்ணும் அப்படின்ட்டு அதை வந்து இது பண்ணும்போது அந்த கல்யாணத்துல வந்து ஒரு கை கலப்பு நடந்து வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா லைக் வீட்டுல அவங்க அப்பா வந்து ஜாமீன்ல இருந்து எடுத்துட்டு வராரு. என்னடா இப்படி ஊதாரியா சுத்திட்டு இருக்கே, ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போ அப்படிங்கிறப்போ அப்பா ஒரு வேலைக்கு சொல்றாரு. இவருக்கு பிடிக்கல அப்படின்னு தெரிஞ்சுமே ஒரு மேட்ரிமோனியல்ல போய் சேர்றாரு. சேர்ந்துட்டு அங்க வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. வேலை பார்க்குற இடத்துல வந்து ஹீரோயினை சந்திக்கிறாரு. ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மெயினான ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. அவங்க பேர் வந்து அஞ்சலி. ஸோ அவங்க தான் வந்து அந்த இதை வந்து பாத்தீங்கன்னா லைக் அந்த மேட்ரிமோனியை ரன் பண்றாங்க. லைக் பெஸ்ட் பர்ஃபார்மர் அவங்க தான். அவங்க சொல்றதுதான் எல்லாம் கேட்கணும். அவங்க தான் வந்து அவங்க ஒரு ஃபைலை எடுத்தாங்க அப்படின்னா ஒரு மேட்சை வந்து கண்டுபிடிக்காம, ஐ மீன் ஒரு மேட்சை வந்து கொடுக்காம ஒரு கல்யாணத்தை நடத்தாம இது பண்ண முடியாது. பெஸ்ட் பெர்ஃபார்மிங் எம்ப்ளாயி. ஆமா, அப்படிங்கும் போது இருக்கும் போது இவர் எந்தவித ஒரு இதுல ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாம இவர் போறாரு. இவரோட இன்ட்ரெஸ்ட்டும் ஹீரோயினோட இன்ட்ரெஸ்ட்டும் ரொம்ப பேரலா இருக்கும் போது இவங்க ஒர்க் லைஃப்ல சந்திக்கக்கூடிய சில விஷயங்கள் டோட்டலா ஆப்போசிட்டா இருக்கும். அவங்களோட கதாபாத்திரமே நேச்சரே ரொம்ப ஆப்போசிட்டா இருக்கும். ஸோ இப்படி இருக்கும் போது இவங்களுக்குள்ள எப்படி ஒரு கெமிஸ்ட்ரி வருது, இவங்களுக்குள்ள லவ் எப்படி வருது, அது கடைசியில ஒண்ணு சேர்றாங்களா இல்லையா, இந்த ஒர்க்கையும் எப்படி அது வந்து இம்பாக்ட் பண்ண போகுது அப்படிங்கறத ரொம்பவே ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் காமெடியாவும் செகண்ட் ஆஃப் ரொம்பவே இமோஷனலாவும் சொல்லியிருக்காரு தான் ஆரோமலை. யா கொஞ்சம் லென்த்தா இருந்திருக்கலாம், பட் இது உங்களுக்கு ஒரு புரியணும் அப்படிங்கிறதுனால அந்த ப்ரிமைஸை நம்ம வந்து செட் அவுட் பண்ணிட்டோம். எஸ் யா ஸோ இதுதான் படம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த படத்துல என்ன ஒர்க் அவுட் ஆச்சு, என்ன ஒர்க் அவுட் ஆகல, பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லும் போது யா ஸோ பாசிட்டிவ்ஸோட நீ ஏதாச்சும் சொல்லணும்னா நீ. படம் வந்து பேசிக்கா எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அந்த படம் வந்து ஹேண்டில் பண்ண ஒரு விதம் ஸ்டார்டிங்லாம் பார்க்கும்போது ரொம்ப இது என்ன ஒரு பேசிக்கான ஒரு விஷயமா இருக்குது. anyone who was calling any ஒரு rom-com மாதிரி அப்படிதான் இருந்துச்சு. ஸோ அந்த ஹீரோயினோட அந்த கேரக்டரைசேஷனே ரொம்ப புதுசா இருந்துச்சு. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படத்துல. ஓகே, ஸோ இது வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம ஒரு பார்க்காத, ஐ மீன் நம்ம வந்து போல்டு கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். இப்போ ஒரு எங்கேயும் எப்போதும் இல்ல அஞ்சலிக்கு வர கேரக்டர் எல்லாம் போல்ட் மாதிரி கேரக்டர்லாம் பார்த்திருப்போம். டு ஆட் டு திஸ் பாயிண்ட், இது வந்து ஒரு போல்டுன்னே சொல்ல முடியாது. இது வந்து எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒர்க்ல வந்து இறுக்கமாவே இருப்பாங்க. அப்படியே அந்த கேரக்டர் வந்து அப்படியே இறுக்கமா இருக்கும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிரிக்கவும் சிரிக்காது. டு த பாயிண்ட், டார்கெட், இது ஒரு ஒர்க், இது என்னோட வேலை, இது வந்து நான் ஒரு ஆத்மார்த்தமா பண்றேன் அப்படிலாம் கிடையாது. நான் மேட்ச் பண்ண வேண்டியது என்னோட கடமை, நான் மேட்ச் பண்றேன், அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறேன், அண்ட் அது ஒரு டார்கெட்டை நான் முடிக்கிறேன், என்னோட சம்பளத்தை வாங்கிட்டு நான் போறேன் அப்படின்னு ரொம்ப ஒரு இறுக்கமான கேரக்டர். அதே சைட்ல ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா லைக் ஒரு காதல்னா ஒரு ரெண்டு மனசும் தான் சேரணும். இது வந்து ஒரு அன்நேச்சுரலா இருக்கக்கூடாது, இது வந்து ஒரு நேச்சுரலா ரொம்ப ஒரு ரெண்டு மனசு சேர்ந்து வந்து அப்படிங்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாட் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. ஆமா, பிளஸ் அது வந்து இன்னொன்னு, அது வந்து இது நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு இன்னொரு ஒரு விஷயம் எனக்கு ரியலைஸ் என்னாச்சுன்னா, அந்த ஹீரோயின் வந்து there is a reason why she is the way she is. அவங்க படத்துல வந்து ரொம்ப லேட்டா தெரிய வரும். பட் லைக் அது நம்ம ரிவீல் இங்க பண்ண தேவையில்லை. அது எதுக்கு அந்த ஒரு ரிவீல் பண்ண ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. லைக் எவ்ரிவன் யூசுவலா தமிழ் சினிமால வந்து யூசுவலா ஒரு இதான் ஹீரோயின் இப்படிதான், இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாஸ்ட் இருக்குது, இருக்குது, இப்போ வந்திருக்குது இந்த மாதிரி எல்லாம். ஆனா இவங்க இந்த படத்துல அது எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காங்க, அது ரொம்ப மெச்சூரா, அது வந்து ரொம்ப சென்சிட்டிவா ஒரு விஷயம் தான். அவங்க வந்து ஈஸியா வந்து, ஐ மீன் ஜென்ரலா பப்ளிக் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு பாஸ்ட் ஒன்று இருக்குது, ரிலேஷன்ஷிப்ல பாஸ்ட் இருக்குதுன்னா நம்ம ஒரு விதமா தான் நம்ம அதை பார்ப்போம். ஐ மீன் அது மெச்சூரான ஆட்களும் இருக்கிறாங்க. ஆனா நம்ம வந்து அந்த படம் வந்து அது எப்படி அதை ஹேண்டில் பண்ணுது, அதை வந்து ஒரு எப்படி அவங்க நல்லா இல்ல, அவங்க எல்லாருமே ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் தான், எல்லாருக்கும் ஒரு பாஸ்ட் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு நல்லா, அது வந்து ஹீரோயினோட கண்ணோட்டத்துல அதை நல்லா நமக்கு காட்டியிருப்பாங்க. ஸோ தட்ஸ் வெல் ரிட்டன் கேரக்டர்.
ரிட்டன் அது நான் லைக் அது நானும் அண்டர்ஸ்ட் பண்ணோம். பட் எதுக்கு நம்ம ஹீரோயினை பத்தியே பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கிஷன் தாஸ் நல்லாவே புல் ஆஃப் பண்ணிருக்காரு. அவர் நார்மலா லைக் ஜாலி பப்ளி லைக் இந்த மாதிரி விஐபி இந்த மாதிரி நிறைய இந்த வேலை இல்லாம இந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்து பழகிருப்போம். லைக் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அவர் நல்லாவே புல் ஆஃப் பண்ணிருக்காரு. அவரோட போர்ஷன்ஸ் வந்து செம்மையாவே பண்ணிருக்காரு. அதுல எந்த இதுவும் இல்ல. அதுக்கு தகுந்த மாதிரி ஹர்ஷத் கான் அவர் வர சீன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிரிப்பு வர வைக்கிறாரு. அவரோட டைமிங் வந்து பயங்கரம். ஹர்ஷத் கான் கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அவர் லைக் ஃபர்ஸ்ட் படம் இல்லையா அது செகண்ட் அது டிராகன் படத்துல வந்து நடிச்சிருப்பாங்க. சோ அவரோட அத ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பாத்தீங்கன்னா லைக் அவரோட காமெடி சென்ஸ் லைக் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் காமெடியனா வருது. ரொம்ப எல்லா சீன் நிறைய சீன்ல வருவாரு. ரொம்ப சட்டிலா பண்ணிருக்காரு. ரொம்ப லைக் ரொம்ப ஓவர் த டாப் இல்லாம இந்த மலையாளத்துல எல்லாம் இந்த ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அது மாதிரி இந்த நீக்ல எல்லாம் லைக் மாதிரி லைக் ரொம்ப சட்டிலா ரொம்ப நிறைய சீன்ல எல்லாம் இது இவர்தான் வந்து கரெக்டா பேசுவாரு ஹீரோவோட. லைக் ஹி வில் மேக் மோர் சென்ஸ் இன் தி ஹீரோ. அந்த மாதிரி லைக் நிறைய அவரோட கேரக்டரும் நல்லா எழுதப்பட்டிருந்துச்சு. ஆமா சோ எதுக்கு நம்ம ஹீரோயின் பத்தி பேசுறோம் அப்படின்னா, இந்த ஹீரோயின் கேரக்டர் வந்து அவர் சொன்ன மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புதுசா எழுதப்பட்டிருக்க ஒரு கேரக்டர். ரொம்ப லைக் ரைட்டிங் வைஸே ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுதப்பட்டிருக்க கேரக்டர். ஆமா இந்த ஹீரோயினுக்கு வந்து அழுக வரும்போது நம்மளும் அழுவோம். அவங்க சிரிக்கும் போது நம்மளே மறந்து சிரிப்போம். ஏன்னா அவங்களோட வேர்ல்டுக்கு நம்ம போயிருவோம். அந்த ஒரு மேட்ரிமோனி அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த மேட்ரிமோனி உள்ளர எப்படி நடக்குது, அங்க உள்ள ஒரு பொலிட்டிக்ஸா இருக்கட்டும், இல்ல அங்க உள்ள ஒரு வே ஆஃப் ஒர்க்கிங், ஓகேவா, அங்க எப்படி ஒரு விஷயங்கள் நடக்குது, அதுக்கு எப்படி அந்த டீம் வந்து ஒர்க் பண்றாங்க அப்படிங்கறதையும் ரொம்ப புதுசா காமிச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த ஆபீஸ் பிரிமைஸ், ஓகேவா, இந்த ஆபீஸ் பிரிமைஸ்ல ரொம்ப கைவிட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் சில படங்கள் ரொம்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்திருக்கு. ரொம்ப பாஸ்ட்ல எடுத்து பார்த்தா மேபி வந்திருக்கலாம். பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லைக் ஆபீஸ் உள்ளர நடக்கிற மாதிரி கதைகள் வந்து ரொம்ப ஃபியூவா தான் வந்திருக்கு. சோ அந்த ஆபீஸ் டைனாமிக்ஸை வந்து காமிச்சது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஆமா பிளஸ் இன்னொரு என்னன்னா லைக் அதை நான் சொன்ன மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். இப்ப அந்த ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருக்கிறது வந்து அந்த மாதிரி படமும் நிறைய வந்திருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப தரமணி படத்துல எல்லாம் வந்திருக்குது. அது வந்து டிஃப்ரெண்டா ரொம்ப அதை ஹேண்டில் பண்ண விதமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா இது வந்து எப்படி ஒரு ஈஸியா கேட்டர் பண்ற மாதிரி ஒரு ஈஸியா ஒரு காமெடி எல்லாம் வச்சு அதை நல்லா என்கேஜிங்கா வச்சு கொஞ்சம் ரொம்பவே புதுசா இருந்துச்சு. அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் ரொம்ப யூனிக்கா. நீங்க தரமணி படம் எடுத்து நான் சொல்லிடுறேன். அது எப்படின்னா இந்த ஹீரோயினுக்கு ஒரு ஃபாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஆமா அது நார்மலா நம்ம எப்படி ரிலேட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஹீரோ ரியாக்ட் பண்ணுவாரு. ஆமா லைக் இது தப்பு, நீ வந்து இது அது அப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாரு. இது அப்படி இல்ல. இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த கதையுமே வந்து லைக் ஃபுல்லா டீப்பாலாம் எதுவுமே வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆமா லைக் உனக்கு ஒரு பாஸ்ட் இருக்கா, ஆமா ஹீரோவோட அம்மாக்கு ஒரு பாஸ்ட் இருக்கா, என்ன மாதிரி இப்ப வீட்டு கணேஷ்க்கு ஒரு பாஸ்ட் இருக்கா, எல்லாமே வந்து அப்படியே மேலோட்டமா அப்படியே கடந்து போயிருப்பாங்க. ஆமா வித் பியூர் இமோஷன்ஸ். லைக் அதுல எந்த டிராமாவும் ஆட் பண்ணி அதுல ஒரு பிஜிஎம் ஆட் ரொம்ப ஓவர் தி டாப்பாவும் இருக்காது. ஆமா லைஃப் ஹெட்டடா இருக்கு. லைஃப்னா இப்படிதான் நிறைய ரிலேஷன்ஷிப் இப்படிதான் கடந்து போவோம், அதுதான் லைஃப் அப்படிங்கிற மாதிரி படம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமா டிராவல் பண்ணி போயிருக்கும். which is very good. லைக் அது நம்ம நிறைய தமிழ் சினிமால பார்த்தது கிடையாது. வெரி மெச்சூர். டுவர்ட்ஸ் தி கிளைமாக்ஸ் ஒரு சீன் இருக்கும். such a beautiful scene. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா எழுதி ரொம்ப நல்லா எழுதப்பட்டது. பிளஸ் அந்த கேரக்டர் அந்த அம்மா வந்து ஒரு விஷயம் அந்த படத்துல அந்த டைம்ல ஒரு விஷயம் ரிவீல் பண்ணுவாங்க. சோ அது ரொம்ப எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. ரொம்ப மெச்சூரான ஒரு விஷயம், ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். சோ அந்த படத்துல வந்து ரொம்ப அந்த ஸ்டார்டிங்ல இருந்து அந்த பையனுக்கும் அப்பாவுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து ரொம்ப ஒரு ஹார்டா தான் இருக்கும். ரொம்ப வந்து என்ன சொல்றது, அவங்க வந்து நல்லா சிரிச்சு பேசிக்க மாட்டாங்க. ரொம்ப அவர் திட்டுவாரு, இவனு திட்டு வாங்கிட்டு இவனு கொஞ்சம் கோவமா ஒரு யங் ஆங்கிரி மேன் மாதிரி இருப்பான். அந்த கிஷன் தாஸ் கேரக்டர் ஆங்கிரி யங் மேன் மாதிரி இருப்பாரு. ஆனா அந்த அம்மா வந்து ஒரு ரிவீல் பண்ற அந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் லைக் ஹி வில் கெட் அவர் லைஃப் அப்ரோச் பண்ற விதமும் டிஃபரெண்டா இருக்கும். பாக்குற ஆங்கிளுமே ஒரு டிஃபரெண்டா இருக்கும். அதுவும் பியூட்டிஃபுல், சச் பியூட்டிஃபுல் சீன். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வந்து ரொம்ப இந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல் சீன்ஸ். ஆமா அது நிறைய அங்கங்க நிறைய பியூட்டிஃபுல்லான ஒரு ஈவன் விடிவி கணேஷை வச்சு கூட நிறைய பியூட்டிஃபுல்லான சீன்ஸ் எல்லாம் இருக்கும். சோ அதுவும் ரொம்ப லைக் நிறைய விஷயம். விடிவி கணேஷ் தான் வந்து அந்த இன்டர்வலே லீட் பண்ணிட்டு போயிருப்பாரு. அவரோட கேரக்டருமே ரொம்ப நல்லா இது பண்ணிருந்தாரு. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லாவே அவர் தான் கேரி பண்றாரு. ஓரளவுக்கு அந்த கதையை இன்னொரு ஸ்டெப் கொண்டு போனதே அவர் தான். ஆக்சுவலி லைக் அவங்க ரெண்டு பேரும் ஒரு நெருக்கமா ஆகுறதே வந்து இவங்க விடிவி கணேஷ் கேரக்டர்னாலதான். இது வந்து பாத்தீங்கன்னா லைக் படம் வந்து லைக் லவ் எப்படி அப்படிங்கறத சொல்லியிருக்கு. Love can be a companionship, love can be a friendship, exactly, love can be trusting each other. ஆமா அபியூஸ் பண்ணாம ஒண்ணு லைக் ஈக்குவலா நடத்துறது, ஒரு ஈக்குவாலிட்டியா பாக்குறதும் அது வந்து நிறைய விஷயத்த வந்து இருக்கலாம். எக்ஸாக்ட்லி அக்ரி. ஆனா லைக் நிறைய விஷயம் வந்து சட்டிலா அவங்க வந்து ரொம்ப பிரீச்சியா இல்லாம சட்டிலா நிறைய பிரீச்சியா இல்லாம அதே மாதிரி லைக் டிஃபரெண்ட் ஏஜ் குரூப்ஸ். ஒரு ஜென்சியோட லவ் எப்படி இருக்கும், ஒரு மெச்சோர்ட் ஒரு பேரண்ட்ஸோட லவ், அப்புறம் அவங்களோட லவ்னா அவங்களோட கண்ணத்துல லவ்னா என்ன அப்படிங்கறதையும் சொல்லிடுறோம்.
ஒரு 50 இயர்ஸ்ல லைக் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஒரு வயசான அம்மா எல்லாம் வீட்டுல வச்சிருக்காங்க, அவங்களோட ஆங்கிள் அவங்களோட இருந்து எப்படி இருக்கும். Yeah. ஆமா. சோ ஒரு லேடி வந்து லைக் ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்ல பிரேக்கப் ஆகி லைக் அவங்க ஒரு புது இத பார்க்கும்போது இது உண்மையா இருக்குமோ, திருப்பி இவன் ஏமாத்திடுவானோ, இந்த மாதிரி நிறைய திங்கிங்ல அதை வந்து ஒரு விலகியே அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பாக்குறது, அப்படி அந்த மாதிரி வேரியஸ் ஆன இதுல வந்து இந்த லவ் காமிச்சிருப்பாங்க. அதுதான் இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆன ஒரு பெரிய விஷயம். இதுல என்ஜாயபிளான திங். ஆமா, அதுதான் நம்ம இந்த படத்தை இப்படி பேசி கொண்டாடிட்டு தான் இருக்கோம். ஏன்னா அதுதான் இதுல மெயின் ஒரு டைனமிக்ஸ். ஆமா. சோ அதுல ஐ மீன் நிறைய விஷயம் அவங்க சொன்ன விஷயம் வந்து அது ரொம்பவே தேவையான ஒரு விஷயம் ஆக்சுவலி. லைக் என்னன்னா இப்ப வந்து லைக் யாரையும் ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடாத, எல்லாருமே ஒரு பண்ணக்கூடாது. எல்லாருமே ஒரு வழி அனுபவிச்சு, எல்லாருக்கும் ஒரு பாஸ்ட் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு பெயின் இருக்கும். ஜஸ்ட் பிகாஸ் நீ வந்து ஒருத்தவங்க கிட்ட நெருக்கமா ஃபீல் ஆகுறதுனால நீ உன்னுடைய வந்து ஒரு ஒரு ஃபீலிங்ஸ் நீ எடுத்து முன் வச்சுட்டு வா நம்ம இனிமே நல்லா பழக்கலாம்னு சொல்ல முடியாது. அவங்க அந்த சைட்ல இருந்தும் அதே ஃபீலிங் அவங்க வரணும். அது வந்து ரொம்ப நல்லா அவங்க வந்து காட்டியிருப்பாங்க. அது வாயால அப்படியே சொல்ல மாட்டாங்க, அண்ட் ஈஸியா காட்டியிருப்பாங்க. அது டு ஆட் லைக் உன்னோட பாஸ்ட் எனக்கு ஃபுல்லா தெரியணும்னு அவசியம் கிடையாது. அது தெரியாம கூட நம்ம வந்து லைக் we can start something and love freshly, like ஆமா, like அந்த ஆங்கிளும் ரொம்ப லைக் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, I don't have to reveal everything ஆமா, to you. So லைக் அது வந்து ரிவீல் எவ்ரிதிங்கிறது வந்து எப்படின்னா லைக் ஃபுல்லி அக்ரி. அது வந்து அந்த அவங்க கம்ஃபர்டபிளா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே அவங்க ரிவீல் பண்ணுவாங்க. லைக் அவங்களா சொன்னா ஓகே, இல்ல லைக் அதுதான் சொல்லுவேன். நான் உங்க பாயிண்ட்க்கு தான் சொல்றேன். சோ லைக் எனக்கு சொல்லணும்னு தோணலன்னா எனக்கு இப்ப அது நம்ம ரொம்ப போட்டு நீ இப்ப தான் சொல்லணும், இப்படிதான் இருக்கணும், ரிஃப்ட் ஆகுமே. அந்த கண்ட்ரோலிங்கிற அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வரும்போது தான் அந்த ரிஃப்டே ஸ்டார்ட் ஆகுறது. பட் அண்ட் ஒரு நல்ல கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஹீரோயின் பத்தி அவ்வளவு சொல்லணும். ஹீரோ எப்படி ஒரு அதான் ஆங்கிரி யங் மேனா ஒரு வேலை இல்லாம இருந்து லைக் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போய் அடிபட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையை உணர்ந்து அதுக்கப்புறம் லைஃப பெட்டரா பாக்குறது, அப்பா அம்மாவை பெட்டரா பாக்குறது, இதெல்லாம் ஒரு ஆங்கிரி இப்ப பெட்டரா பாக்குற வேர்ட். ஆனா ஃபுல்லா ஆங்கிரி யங் மேன் தான் இருக்க மாதிரி. ஆங்கிரி யங் மேன் ரொம்ப சாஃப்டா செட்டிலா தான் இருப்பாரு. பட் அது ஏன் ஆங்கிரி யங் மேன் சொன்னோம்னு உங்களுக்கு புரியும். படம் வீட்டெல்லாம் இது பண்ணாம ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணாம ஒரு வேலை பார்க்காம கொஞ்சம் irresponsible is I think is the right word I guess. ஆமா, ஏன்னா அவர் ஆங்கிரி யங் மேனாவும் இருக்க மாட்டாரு. ஏன்னா அவர் வந்து படம் எல்லாம் நிறைய பார்த்து ரொம்ப ஃபில்மியா இருப்பாரு. படத்துல வர்ற மாதிரி ஃபில்மி யங் மேன் வேணா சொல்லலாம். ஆமா ஆமா, எப்படின்னா படத்துல வந்து நிறைய தமிழ் அவர் எப்படின்னா தமிழ் சினிமா தமிழ் ரொமான்டிக் சினிமா பார்த்து கெட்டு போன ஒரு ஆள் அவரு. அதே வந்து என் லைஃப்லயும் நடக்கணும்னு வந்து எதிர்பார்க்கிறாரு. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் அவர் ரொம்ப எதிர்பார்த்து கெட்டு போயிட்டு இருக்கிறாரு. அது வந்து ரியல் லைஃபுக்கும் ரியல் லைஃபுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது அப்படின்னு அவருக்கு புரியறதுக்கே ரொம்ப செகண்ட் ஹாஃப் வரைக்கும் ஆயிடுது படத்துல. எஸ். அப்புறம் வந்து குவிக்கா சொல்லணும்னா சிம்பு கொடுத்திருக்க வாய்ஸ் ஓவர், வினய் தாண்டி ஒரு கூட பாருங்க என்ன மாதிரி ஒரு பையன் அப்படின்ட்டு அந்த கொடுத்திருக்க வாய்ஸ் ஓவரா இருக்கட்டும். அந்த தாத்தா ரொம்ப கேஷுவலா ஓப்பா இதெல்லாம் வந்து தெரியறதில்ல, அவளை இத்தனை வருஷமா நானே புரிஞ்சுக்கல, டைம் வேஸ்ட் பண்ணாதப்பா அப்படின்னு சொல்ற சீனா இருக்கட்டும். ஒரு சீன் 2 சீனுக்கு வந்தாலுமே தாத்தாவும் நல்லா நடிச்சிருப்பாரு. வந்திருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்திருக்க கேரக்டர் எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்பவே நீட்டாவும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு தான் எல்லாமே இருந்துச்சு. ஆமா. சோ இதெல்லாம் தான் எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆன விஷயம். சோ ஒர்க் அவுட் ஆகல இது வந்து லைக் மைனஸா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு உனக்கு ஏதாச்சும் இருக்கா படத்துல? மைனஸ் மேபி எனக்கு வந்து அந்த ரொம்ப சின்ன ரொம்ப மைன்யூட்டான ஒரு விஷயம் என்னன்னா ஹீரோ வந்து ரொம்ப சில இடத்துல இம்மெச்சூரா காட்டி இருக்கிறாங்களோன்னு மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஐ மீன் தட்ஸ் இஸ் கேரக்டர். அது வந்து இதே ஒரு இதுல ஹீரோயினை இம்மெச்சூரா காட்டினாலும் ஹீரோயினை ரொம்ப லூஸ் பண்ண மாதிரி காமிக்கிறீங்கன்னா சொல்றீங்க. அதுவும் தப்புன்னு சொல்றேன். ஹீரோயின் அதுவும் தப்பு. எப்படிதான் கேரக்டர் கேன் பி எனிவன் 5 வரலும் ஒரே மாதிரியா இருக்கு. ஒன்னா இருக்கணும்னு சொல்லலையே. அது புரியுது, நீங்க சொல்றது புரியுது. ஆனா அதுவும் தப்பு. நான் என்ன சொல்றேன், இது பெருசா தப்புன்னு சொல்லல, சின்ன விஷயம் தான். இல்ல ஏன் ஐ மீன் தட்ஸ் இஸ் கேரக்டர் அப்படின்னா we can coexistங்கிறது அந்த படத்தோட கதை. நீ ஒரு மாதிரி இருக்கலாம், நான் ஒரு மாதிரி இருக்கலாம். அந்த ஒர்க்லயே நான் சொல்லியிருக்கேன் 2 பேருக்கும் 2 ஒர்க் இல்ல. அந்த ஒரு லாஜிக் ஐ மீன் ஒரு சின்ன ஒரு விஷயமா தான் இருக்கும். ஐ மீன் அந்த படத்துல பேசிக்கா என்ன நடக்கும்னா ஒரு சீன் ஒண்ணு இருக்கும். ஒரு 2 பேரும் ஹீரோயினும் ஹீரோவும் ஒரு இடத்துக்கு வந்து போறாங்க. இதுக்கு ஒரு கிளைண்ட் மீட்டுக்கு போறாங்க. சோ அந்த கிளைண்ட் வந்து உனக்கு பேசிட்டு இருக்கும் போது இவர் திடீர்னு ஒரு கொஸ்டின் கேட்பாரு, ரைஸ் பண்றாரு. அவர் வந்து ஒரு 2 மாசமா வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒரு கிளைண்ட பார்த்ததுமே எப்படி பேசணும் என்ன பேசக்கூடாதுங்கிற ஒரு ஐடியா அவருக்கு இது வரைக்கும் வந்திருக்கும். அங்க வந்து இவரோட ஒரு பர்சனலான ஒரு விஷயத்த வந்து அவர் கொண்டு வராரு. இல்ல அது லைக் போன வீடியோல நான் சொன்ன மாதிரி காந்தாக்கும் சொன்ன மாதிரி படம் ஜஸ்ட் இது பண்ணது இல்லையா. படம் 2 பேர் வந்து நேரா பார்த்து பேசி பழகி பிடிச்சுதான் அது வந்து இருக்கணும்.
சோ ஒரு அப்பாவே அந்த டிசிஷன் எடுக்க அதெல்லாம் அவர் தனியா இல்ல ஹிஸ் ரெஸ்பெக்ட். அவர் வந்து ஒரு கம்பெனில வேலை பாக்குறாரு, மேட்ரிமோனியல் அதுக்கு எப்படி வேலை பார்க்கணும்னு நிறைய But திட்டு வாங்கிட்டாரு, ரொம்ப திட்டு வாங்கி ஒரு பனிஷ்மெண்ட் எல்லாம் ஆபீஸ்ல எல்லாம் correct தான். நடக்கும். But அது அதுக்கப்புறமும் ஹிஸ் டூயிங் சேம் திங். வந்து எனக்கு, ஏன்னா "ஏய், இது நீ ஏன் திரும்ப திரும்ப இதெல்லாம் பண்ற, கஷ்டப்பட்டு கிடைச்சிருக்கு வேலை." ஸ்டில் ஹீரோவாட்டி அவரோட லவ் கண்டுபிடிக்க முடியல. லைக் அவரோட லைஃப்ல தேவையான லவ் கண்டுபிடிக்க முடியல. சோ சம்வேர் அந்த மாதிரியான ஒரு வேலையில இருக்கும் போது தட் திங் இஸ் ஓவர் டேக்கிங் ஹிம். அவருக்கே தெரியாம ஏன்னா ஒரு ஃபில்மையா பார்த்து வளர்ந்துருக்காரு கரெக்டா. அப்படி இருக்கும் போது ஜஸ்டிபிகேஷன் அப்படிதான் லைக் எனக்கு தெரியல. லைக் இது எங்களோட 2 பேரோட ஒரு படத்தை 2 பேர் பார்க்கும்போது 2 வியூ பாயிண்ட் தான். சோ படம் லைக் அவர் ஜஸ்டிஃபை பண்ணது ஒரு ஃபில்மியான ஒரு இது அப்படிங்கும் போது அப்பா வந்து பொண்ணோட எனக்கு அந்த இடத்துல ஐ மீன் ஓவரால் படத்துல அவரோட கேரக்டரே அதுதான். ஆனா எனக்கு அந்த இடத்துல லைக் ஹிம் டூயிங் தட் திங் மெச்சூரா தெரிஞ்சிச்சுன்னா படத்தோட செகண்ட் ஹாஃப்ல அவர் என்ன பண்ணாருங்கிறதும் தெரியும். தேர் இஸ் மெச்சூர் இல்ல. லைக் அவர் அந்த சீனுக்கு அப்புறம் அவர் போயிட்டு அந்த பொண்ணை பார்த்து என்ன பண்ணுவாரு, அதை எப்படி சேர்த்து வைக்க ட்ரை பண்றாரு. அது ஆப்வியஸ்லி அதுதான் பிளான்னா. இப்ப ஸ்டார்டிங்ல அந்த கொஸ்டின் எல்லாம் கேக்குறதுக்கான இதுவே தேவையில்லை. தெரியாதுல்ல அங்க போனப்ப இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு. ஒரு சின்ன டீம் லைக் அவங்களோட எழுத்து அவங்களுடைய டீமை நம்பி அவங்களோட கதைகளுக்கு ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. ஒன்று தியேட்டர்ல ஓடிச்சுன்னா கண்டிப்பா போய் வாட்ச் பண்ணுங்க, இல்லைன்னா ஓடிடிலயும் வந்துடும். ஸோ கண்டிப்பா மறக்காம பாருங்க. ஸோ இந்த படத்துல அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு எனக்கு லைக் குறிப்பிட்டு சொல்லணும்னு லைக் எதுவுமே இல்ல. ரொம்ப நெட்பிக்கிங் மாதிரி இருக்கும்ல, ரொம்ப தேடி எனக்கு எதுவுமே தோணல. டைரக்டரா இல்ல லைக் யாரு அப்படின்னு தெரியல. ஆமா, நிறைய பேரோட லைஃப் அப்சர்வ் பண்ணிருக்காங்க. ஆமா, அண்ட் நிறைய பேரோட கதைகளை கேட்டிருக்காங்க. ஏன்னா அது மாதிரி இருந்தா மட்டும் இந்த மாதிரி ஒரு படத்தை டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல டெலிவர் பண்ணுவாங்க. ஆமா, ஏன்னா அவங்க இடத்துல இருந்து பார்க்கும்போது ரைட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கும் போது லைக் ரொம்பவே சைன் ஆஃப் குட் ரைட்டிங். சின்ன டீம் அவங்க ரைட்டிங் நம்ம எடுத்துட்டாங்க. ஒரு பெரிய காஸ்ட் கிடையாது. அதிகபட்சம் சொல்லணும்னா சிம்புவோட வாய்ஸ் ஓவர் அதுவும் ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு ஒரு இன்ட்ரோல யூஸ் பண்ணுவாங்க. தவிர ஒரு படத்துல நம்ம வந்து ஒரு கேரக்டர் வந்து நம்ம அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாத லெவலுக்கு ஒரு கேரக்டரைசேஷன் நல்லா எழுதியிருக்காங்கன்னா இட்ஸ் வெரி குட் ரைட்டிங். அவங்க வந்து அந்த கேரக்டர் பெரிய படத்தையே லைக் பிடிக்கல. ஒரு மெகா பட்ஜெட் படம் 500-600 கோடி வச்சிருந்தாலே லைக் என்னடா அப்படின்ட்டு இது சொல்லிட்டு போயிடுறோம். ஆமா, கங்குவா. சோ அந்த மாதிரி இருக்கும் போது லைக் ஒரு சின்ன படம், எதுவுமே ஒரு பெரிய மார்க்கெட்டிங் கிடையாது, ஒரு பெரிய பேர் சொல்லக்கூடிய ஒரு கிடையாது. ஹீரோயின் யாருன்னு பேரே எனக்கு லைக் நீங்களே தெரிஞ்சு இனிமேதான் இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும். வேற ஏதாச்சும் லாங்குவேஜ் நடிச்சிருக்காங்களா, ஷார்ட் பிலிம் எதுவுமே தெரியல. நித்தமருவானம்ல இருப்பாங்க. அப்படியா? ஓகே. நித்தமருவானம் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவிஸ். அவங்க நல்லா நடிக்கிறாங்க. ஹர் என்னது ஸ்கிரிப்ட் செலக்ஷன் இஸ் குட் ஐ கெஸ். யா, சோ ரொம்ப சூஸியா நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். which is very good. So overall like very well balanced and very well written ஒரு படம் and beautiful film. கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ஆண் பாவம் பொல்லாதது இந்த இயர்ல பிடிச்சிருந்துச்சுன்னா இது ஒரு வேற ஆங்கிள் ஆஃப் ஒரு லவ் கொடுக்கு. தமிழ் சினிமா அண்ட் தமிழ் ஆடியன்ஸ் ஐ திங்க் we have come a long way and I think we are ஆடியன்ஸ் and மத்த லாங்குவேஜ் also we are evolving. அது வந்து லைக் I think we are evolving in a good way. நம்ம வந்து இப்போ ஒரு சர்டன் இப்போ ரொம்ப ஜட்ஜ்மெண்டலா இல்ல, ஒரு கான்ட்ரோவர்ஷியலான ஒபினியன் வந்தாலும் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பாக்குறோம். எக்ஸாக்ட்லி கரெக்ட். யா சோ அந்த மாதிரி லைக் நிறைய இது இருக்கு. சோ இந்த ஹோல் திங் எல்லாம் ஓப்பனா எல்லாம் பார்க்கும்போது ஆர்வமலே டெஃபினெட்லி ஷுட் பி லவ்ட் மோர். சோ உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ லைக் வாட் இஸ் யுவர் மார்க்? ஐ திங்க் ஐ வுட் கிவ் இதுக்கும் நான் வந்து ஒரு சாலிட் 4 கொடுப்பேன். நான் இதுக்கும் 4 கொடுப்பேன். So my rating is also same. It's a solid 4 out of 5 for me. Like மைனஸே நான் சொல்லல வேஸ். அப்பயே உங்களுக்கு தெரியும் லைக் சில வெரி ஃபியூ படத்துக்கு தான் நான் மைனஸே சொல்லியிருக்க மாட்டோம். வெரி பியூட்டிஃபுல் ஃபிலிம். இது வந்து ஓப்பனா போய் உட்காந்து பாருங்க, உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். மைண்ட் ஓப்பனா வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா போய் பாருங்க. ஒரு பியார் பிரேமா காதல் இல்ல 100% ஒரு டிஃப்ரெண்டான ஒரு படம், அது வந்து ஒரு லிவின் பத்தி அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு இது. லைக் இது வந்து படத்துல எதுலயும் சொல்லாத ஒரு லவ் ஸ்டோரியா கிடையாது. ரொம்ப லைக் நமக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ல நம்ம பார்த்த பழகுன அந்த மாதிரி லவ் ஸ்டோரியா தான் இருக்கும். பட் இன் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். எக்ஸாக்ட்லி அதுதான். ஆமா, ஓகேவா? ஆமா, நாங்களும் வந்து இது வந்து ரொம்ப புதுமையா தமிழ் சினிமா வந்து ஒரு என்ன இது வரைக்கும் ஒரு காணாத ஒரு விஷயத்த சொல்றாங்கலாம் நாங்க சொல்லவே இல்லை. நமக்கு தெரிஞ்ச நமக்கு பழகப்பட்ட நமக்கு ஆல்ரெடி ஒரு வெல் நோன் ஒரு கான்செப்ட், அது வந்து அதுதானே மெயின். ஒரு ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்கும்போது ஓகேப்பா என் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்குப்பா, இல்ல என்னோட அந்த ரிலேட்டிவ் எக்ஸாக்ட்லி மாதிரி இருக்குப்பா, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரிலேட்டிவ் ஒரு லவ்வா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இது இருக்கும். அதுதான் அதோட இன்டென்ஷன். நம்ம அந்த வேர்ல்டு உள்ள போயிரும். ஆமா, அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி. அது ரிலேட்டபிளா என்கேஜிங்கா, அது ரொம்ப நல்லா ஒரு மெச்சூரான வேலை. அது வந்து ரொம்ப நல்ல லைக் ஐ திங்க் ஐம் ஆக்சுவலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் டைரக்டர்ஸ்
இன்னும் அடுத்து என்னென்னலாம் பண்ணுவாருயா ஐ மீன் டைரக்டர்ங்கிறத விட லைக் இந்த ஹோல் காஸ்ட் கிஷன் அண்ட் பை தி வே உங்களுக்கு I mean, அவர் அந்த டைரக்டர் வந்து இஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் கௌதம் மேனன். ஓகே லைக் அதை விட நல்லதா எடுக்கிறாரு ஸோ இப்போ லைக் அது கான்ட்ரவர்ஷியல் ஒப்பீனியனா இருக்கலாம் லைக் நான் லைக் ட்வீட்ல கூட போட்டிருந்தேன் லைக் இதுல லைக் யோர் ஒப்பீனியன் நீங்க கமெண்ட்ல நான் கழுவி ஊத்தணும்னாலும் பண்ணலாம். எனக்கு படத்தை பார்த்தோம்னா 2 ட்வீட் போட்டிருக்கேன். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலன்னா போயிட்டு ஃபன் பட்டர் ஜாம் பேஜை வந்து பாருங்க. நான் இதை பத்தி ஒரு டீட்டெயிலான போஸ்ட்டும் போட்டிருப்பேன், இதோட மார்க்கும் நான் போட்டிருப்பேன். ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா லைக் நான் இந்த படத்தை பார்த்து முடிச்சோன்னா லைக் நான் கௌதம் இப்போ ட்வீட் இஸ் டன் லைக் லாங் டைம் பேக். இப்போ இவன் சொல்றதுனால நான் அந்த ட்வீட்டுக்கு நான் போறேன். என்னன்னா நான் இந்த படத்தை பார்த்து முடிச்சோன்னா வாட் ஐ ஹேவ் ஃபுட்டேஜ் லைக் அதை நீங்க போய் கூட பேஜ்ல பார்க்கலாம். ஆரோமலை இஸ் கிரேட்டர் தென் வினை தாண்டி வருவேன் போட்டிருப்பேன். ஸோ எனக்கும் பெருசா லைக் வினை தாண்டி வருவேன் நானும் எனக்கு வந்து ரொம்ப ஒர்க் ஆகல வினை தாண்டி வருவேன். இட்ஸ் குட் ஃபிலிம், வெரி குட் ஆல்பம், குட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம். ஆனா எனக்கு வந்து இந்த த்ரிஷா கேரக்டர் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை படத்துல. வினை தாண்டி அதுலயும் வந்து தான் தெரியுமா? இல்ல வினை தாண்டி வருவேன் மைனஸ் த சாங்ஸ். இப்போ அந்த படம் எப்படி இருக்கு சொல்லுங்க. இதுல வந்து சாங் வந்து அப்படியே சார்ட் பஸ்டர்ஸ், இதுல வந்து ஒவ்வொரு சாங் அப்படியே சித்துக்குமார் வந்து பயங்கரமா டெலிவர் பண்ணிருக்காரு அப்படின்னா எதுவுமே கிடையாது. படத்தை பார்த்து முடிச்சோன்னா எனக்கு இப்ப இதுல ப்ராப்பரா சாங்ஸ் கூட ஞாபகம் இல்லை. பட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சி உங்க ஒப்பீனியன் இஸ் யோர்ஸ். பட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் படம் வந்து லைக் இந்த மாதிரி ஒரு இதுல வந்து டெலிவர் பண்றது, இந்த மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட்ல இவ்வளவு என்கேஜிங்கா டெலிவர் பண்றது டைரக்டருக்கு ஹேட்ஸ் ஆஃப் ஆக்சுவலி. யா சோ தட் வில் ஒன் இஸ் டீம்க்கே ஒரு நல்ல கூடஸ் கொடுத்துடலாம். யா சோ தட் இஸ் இட் ஃபார் அவர் ரிவ்யூ ஃபார் ஆரோமலை. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா போய் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. எங்களை ஸ்பாட்டிஃபைல ஃபாலோ பண்ணலன்னா கண்டிப்பா எங்களோட ஆடியோ வெர்ஷன் ஸ்பாட்டிஃபைலையும் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ட்விட்டர்ல இருக்கிறீங்கன்னா ஐ மீன் எக்ஸ்ல இருக்கிறீங்கன்னா அங்கேயும் எங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நாங்க அடிக்கடி வாரம் வந்து ஒரு 2-3 ஸ்பேஸ் அங்கேயும் வந்து வாரம் வந்து நாங்க தொல்லை பண்றோம் அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் அப்படியே மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல ஷேரும் பண்ணி விட்டுருங்க. மற்றவங்களையும் நாங்க போயிட்டு கொஞ்சம் எங்க கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுவோம். லைக் ஐ மீன் நாங்க ஒன்றும் பெரிய செலிபிரிட்டிஸ் அப்படிலாம் சொல்லல. எங்க கிட்ட வந்து ஐ மீன் எங்க ஒரு டிஸ்கஷன் அந்த மாதிரி ஒரு சினிமா பத்தி பேசணும் அந்த மாதிரிலாம் உங்களுக்கும் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா ட்விட்டர்ல நாங்க அடிக்கடி இந்த ஸ்பேஸ்லாம் வைப்போம். ஸோ அங்கே நாங்கள் சில ட்விட்டர்லாம் இன்ட்ராக்ட்லாம் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அங்கேயே நீங்க வந்து எங்களை வந்து இன்ட்ராக்ட் எங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம். லைக் ஃபன் கேம்ஸ்லாம் விளையாடலாம். எக்ஸாக்ட்லி உங்க கூடயும் நாங்கள் கேம்ஸ் விளையாடலாம். ஸோ உங்க கூடயும் நாங்கள் வந்து ஒரு சினிமா டிஸ்கஷன் நாங்கள் வைப்போம். நாங்கள் நார்மலாக பேசுவோம். ஸோ நாங்கள் 2 பேரும் பேசிக்காக சினிஃபைலுங்கிறதுனால இது எல்லா இடத்துலையும் எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் ஏன்னா எங்கெங்கெல்லாம் சினிமா பற்றி பேசுமோ அவங்களாம் ஒரு நாலஞ்சு பேச ஆரம்பிச்சிட வேண்டியது. படத்தோட ரிவ்யூ முடிஞ்சிருச்சு. ஸோ லைக் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபன் பட் லைக் செக்மெண்ட் 20 கொஸ்டின்ஸ்க்கு போலாமா? ஆமா. ஸோ போன வீடியோவில் நான் தான் யோசிச்சிருந்தேன். ஸோ அதில் நம்ம வந்து காந்தா பற்றி பேசியிருப்போம். ஸோ உங்களுக்கு அந்த படத்தோட ரிவ்யூ பார்க்கணும்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அதை போயிட்டு மேலே பாருங்க. லைக் ஐ பட்டனில் தரேன். யா ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீ தான் நினச்சிக்கணும். ஸோ யா ஆர் யூ ரெடி? எஸ் யோசிச்சிட்டேன். ஓகே. படம் வந்து 10லேருந்து 20க்குள்ள வந்த படமா? எஸ். ஓகே ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம். ஓகே. படம் வந்து ஹாரிஸ், யுவன், ஏஆர்ஆர் யாராச்சும் மியூசிக் பண்ண ஒரு படமா? இல்லை. ஓகே. 10 to 20. சந்தோஷ் நாராயணன், அனிருத், ஜிவி பிரகாஷ். ஆமாம். ஓகே. இஸ் இட் சந்தோஷ் நாராயணன் மூவி? ஓகே. இஸ் இட் அனிருத் மூவி? எஸ். ஓகே கைஸ், அனிருத் மூவி கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அது எவ்வளோ ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ ஜான்ராக் போகலாம். லைக் படம் வந்து இஸ் இட் லைக் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா, ஒரு ரொமான்டிக் காமெடி, இல்லை வந்து ஒரு த்ரில்லர்? கிடையாது. இது எதுவுமே கிடையாது. சரி, ஒரு ட்ராமா, வந்து ஒரு ஃபேமிலி, இல்லைனா வந்து ஒரு என்ன சொல்றது ஆக்ஷன்ல வரும். ஓகே. ஸோ இட்ஸ் ப்ராப்பர் ஆக்ஷன் படம். ப்ராப்பர் ஆக்ஷன் சொல்ல முடியாது. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அந்த மாதிரி. ஓகே. ஒரு ஆக்ஷன் படம். 20க்குள்ள வந்து ஒரு ஆக்ஷன் படம். அதுல லைட்டா காமெடி இருக்கும், லைட்டா இது இருக்கும், அது இருக்கும். ஓகே. லைட்டா அது எல்லாத்துலயுமே இருக்கும். ஒரு ஆக்ஷன் படம். ஆக்ஷன் படம். படத்தோட கதைக்களம் வந்து சிட்டில நடக்குமா இல்ல வில்லேஜ்ல நடக்குமா? சிட்டில நடக்கிற ஒரு படம். ஓகே. ஆமா. அனிருத் எப்போ ஏதாவது வில்லேஜ் படம் போட்டிருக்கிறாரா? போட்டதே இல்லைங்களா? ஸோ படத்தோட ஹீரோ ஹீரோயின் தான் நேரோ டவுன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ படத்தோட ஹீரோ ஏ இல்லைன்னா பி டியர் ஹீரோஸா? என்ன ஏ டியர் கிடையாது. பி டியர்ல இவர் வருவாரானும் தெரியாது. ஓகே. பி டியர் சொல்லலாமா? தெரியல. நீங்க எந்த டியர்ல போடுவீங்கன்னு தெரியல. ஓகே சரி. ஓகே. ஸோ ஏ இல்ல பி இல்லைன்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ
ஹீரோயின் வந்து ஃபேமஸா? எனக்கு பெரிய ஃபேமஸ்ன்னு சொல்லலாமா? அவங்க நிறைய படம் பண்ணது கிடையாது. ஆனா 2, 3 ஒரு 4, 5 படம் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓரளவுக்கு ஃபேமஸ். ரொம்ப பயங்கரமான ஹீரோயின்லாம் கிடையாது. ஓரளவுக்கு ஃபேமஸான ஹீரோயின். ஆனா அவங்க நிறைய படம் நடிச்சது கிடையாது. இல்ல ஹீரோ ஆனா வந்து அவர் ஏபி டியர்ல கிடையாது. அது 2க்கும் சேர்ந்து அனிருத் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. ஆமா. அப்படின்னு யோசிக்கும் போதே எனக்கு நிறைய படங்கள் எனக்கு மனசுல தோணவே மாட்டுது. படம் வந்து விக்ரம் படமா? இல்ல ஓகே. ஏன்னா அது நான் டேவிட் வந்து நான் எந்த ஜான்ரா அது நான் அந்த படம் பார்த்தது இல்ல. ஸோ அதனால அது ஒண்ணு கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. சரி ஓகே. 10% முடிஞ்சு. நீ க்ளூ கொடுக்கலாம். ப்ரொடியூஸ் பண்ணது வந்து ஒரு ஃபேமஸ் ஹீரோ. தனுஷ். ஒண்டர் பார். ஓகே. அது ரொம்ப ஈஸியா சொல்லிட்டேனோ. சரி இல்ல நான் சிவகார்த்திகேயன் யோசிச்சிட்டேன் ஓகேவா. பட் ஆனா நீ சொன்ன பேராமீட்டர்ஸ்ல செட் ஆகல அது. ஐயோ சொல்லுங்க. இல்ல எனக்கு தெரியல. வெயிட் பண்ணு. எனக்கு காக்கா முட்டை மத்த சில படங்கள் விசாரணை சில படங்கள்லாம் வருது. ஆனா ஈஸி தான். படம் வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ லைஃப் ஈவெண்ட்ஸ். இல்ல விசாரணை நீங்க ஆக்சுவலி அந்த ஜோனுக்குலாம் போக தேவையில்ல. தனுஷ் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு படம் அனிருத் மியூசிக் போட்டிருக்காரு. ஆனா வந்து சிவகார்த்திகேயன் அதுல இல்ல. நீங்க அது கேட்கவே இல்லையே. சிவகார்த்திகேயன் படத்துல இருக்காரா? ஆமா. இல்ல எனக்கு புரியல. ஏபிடிஆர்ல நீ வைக்கலங்கிறது எனக்கு புரியல. 2015ல எந்த டியர்ல இருந்தாரா? ஓ நீ அப்படிதான் சொல்ல. நான் ஏறும் சொல்லிட்டேனா? இல்ல நான் 10 to 10 சொல்லிட்டேன். அந்த டைம்ல 10 to இதுல எந்த டியர்ல இருந்தாரா அவரு? ஏ டியர்ல வைப்பீங்க? இல்ல ஏ டியர்ல இல்ல. பட் இப்போ பி டியர்லயும் சொல்ல முடியாது. கரண்ட்லி இஸ் ஆன் அப்படின்னு சொன்னா இப்போ எந்த டியர்ல இருக்கிறாரு? சரி அதை நம்ம விட்டுருவோம். இப்ப படத்துல சிவகார்த்திகேயன் இருக்கிறாரு. தனுஷ் ப்ரொடியூஸ் பண்ண படம் அப்படின்னு பார்த்தாலே அது கொஞ்சம் தானே இருக்கு. ஓகே ஆக்சுவலி ரொம்ப ஈஸி. ஸ்போர்ட்ஸ் தான் இல்ல கைஸ். ஸோ அது வந்து எதிர்நீச்சல் கிடையாது. கரெக்டா? எதிர்நீச்சல் கிடையாது. ஸோ படத்துல வந்து ஸ்ரீதிவ்யா ஹீரோயினஸ். ஓகே ஸ்ரீதிவ்யா அனிருத் ஒண்டர் பார் தனுஷ்னாலே லைக் இவங்க எல்லாரும் இணைந்து சண்டை வரதுக்கு முன்னாடி ஒரு கடைசி படம் வந்து கத்திக்கிட்ட ஆடி லைக் பண்ண படம் காக்கி சட்டை போலீஸா இருப்பாரு சிவகார்த்திகேயன். நீங்களும் கெஸ் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். அவ்வளவு படம் கிடையாது. எதிர்நீச்சல் ஒண்ணு காக்கி சட்டை வேற என்ன படம் பண்ணிருக்காரு அப்படின்னு தெரியல. சிவகார்த்திகேயன் லைக் ரொம்ப லிமிட்டடா தான் பண்ணிருக்காரு. சோ நான் கரெக்டா டவுன் பண்ணிட்டேன். நீங்க ஹீரோ நீங்க அனிருத்னு சொல்லும் போதே நீங்க சிவகார்த்திகேயன் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. பட் ஆனா நீ சொன்னியா லைக் வந்து ரொம்ப ஃபேமஸான ஹீரோ இல்லன்னா நான் வந்து லைக் ஏதாச்சும் ஒரு மேபி ஒரு விசாரணை மாதிரி ஒரு ட்ரூ லைஃப். நீங்க ஃபேமஸ்ங்கிற வேர்ட் யூஸ் பண்ணல. நம்ம ஃபேமஸ்னு வேர்ட் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா நான் ஃபேமஸ்னு சொல்லிருப்பேன். பெரிய ஹீரோவா ஏ டியர் ஏ லிஸ்ட்லயா பி you are categorizing பெரிய and famous are two different things. ஃபேமஸா இருக்கலாம் பட் ஆனா அவங்க பெரிய ஹீரோவா இருக்கணும்னு அவசியம் இல்ல. கரெக்ட். ஆமா 100%. நீங்களும் இந்த படத்தை எங்களோட சேர்ந்து கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு முன்னாடியே நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கும் லைக் நம்ம நிறைய ஷார்ட்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா ஷார்ட்ஸுக்கும் செக் அவுட் பண்ணுங்க. நாங்க வந்து சில கேம்ஸ் எல்லாம் நாங்க புதுசா வந்து விளையாடுறோம் சினிமா ரிலேட்டடா. ஸோ நீங்க உங்களுக்கு நிறைய சினிமா பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்க ஃபேமிலியில நீங்க வந்து சும்மா உங்க தங்கச்சி இல்ல யாரு கூடயோ ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஒரு சினிஃபைல ஒரு சினிமா பைத்தியமா இருந்துட்டு சினிமா ரிலேட்டட் கேம்ஸா விளையாடணும். இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் நீங்க விளையாடலாம். ஸோ ஷார்ட்ஸ் எல்லாம் செக் அவுட் பண்ணுங்க. அது ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய கண்டென்ட் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு லைன் அப்ல. ஸோ வந்து அப்கமிங்ல சொல்ல போனோம்னா லைக் நம்ம பாட்காஸ்ட் வியூஸ்க்காக லைக் சொல்லணும்னா லைக் அடுத்தது நம்ம வந்து மிடில் கிளாஸ் ரிவ்யூ பண்ண போறோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு படம் என்ன 21 வருது லைக் தேரேஷ் இல்ல தேரேஷ்மே 28 வருது. மாஸ்க் படம் வருது கவினோடது. அதுவும் நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். சோ உங்களுக்கு இன்னும் நிறைய வெப் சீரிஸும் நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். லைக் இன்னும் நிறைய லைன் அப்ல இருக்கு. டைம் கிடைக்கல கைஸ். அதான் லைக் ஒரு பிரச்சனை. சோ அதுதான் ஒரே ஒரு காரணம். பட் லைக் அவங்களுக்கு ஆனா கொண்டு வர கண்டென்ட் குவாலிட்டியா இருக்கும். லைக் இவங்க ரிவ்யூ பண்ணாங்கன்னா கண்டிப்பா அந்த படத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னா. ஏன்னா எங்க டைமே வேஸ்ட் பண்ணி உங்க டைமே வேஸ்ட் பண்ணி ஒரு 40-50 நிமிஷத்துக்கு ஒரு படத்தை பத்தி நாங்க கண்டிப்பா பேச போறது கிடையாது. எங்களுக்கும் அதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எங்களுக்கும் ஒரு படத்தை கழுவி ஊத்தணும் அதுல வியூஸ் வரணும் அப்படிலாம் எங்களுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. தமிழ் சினிமா அண்ட் வேர்ல்ட் சினிமா சப்போர்ட் பண்ண அண்ட் நல்ல படங்களை மட்டுமே கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறது எங்களோட இது இருக்கு. ஸோ நீங்க வந்து லைக் நான் இது புதுசா பாக்குறேன்ப்பா ஓடிடில இது நல்லா இருக்கு ஹாட் ஸ்டார்ல நடு சென்டர் வந்திருக்கு அதை போயிட்டு நான் ரிவ்யூ பண்ணுங்க. இல்ல வந்து வேற ஹிந்தில வந்து டெல்லி கிரைம்ஸ் வந்திருக்கு அதை போயிட்டு ரிவ்யூ பண்ணுங்க. இல்ல ஏதாச்சும் ஒன்னு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வருது அதை பத்தி 27 வருது எது வேணுமோ அப்பனா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதோட இது வரும். பிகாஸ் வி ரீட் எவ்ரி கமெண்ட் அண்ட் வி ரெஸ்பெக்ட் எவ்ரி சிங்கிள் கமெண்ட். தட் இஸ் இட் ஃபார் அவர் ரிவ்யூ கைஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்தது ஒரு நல்ல ரிவ்யூல உங்களை எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். ஸோ அன்டில் தென் விடை பெறுவது உங்கள் நோஃபல் சித்தார்த் ஃபன் பட்டர் ஜெம். பை கைஸ்.